ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. வந்தோடனே ரொம்ப கால் கையெல்லாம் வலியாக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க. சரின்ட்டு குடலாம் கழுவி கொடுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வந்து சோளக்கருது வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அது ஸ்நாக்ஸாக வேக வச்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டாங்க. நம்ம வீட்டுக்கிட்டே பூ கொண்டு வருவாங்க. ஒரு முழம் வந்து 50 ரூபான்னு விற்கிறாங்க. நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 முழம் 50 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. சரின்னு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே தலை வாரிட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு தேன்மொழிக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாடு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ராகி அடை தான் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாலாம் போட்டு ரெடி பண்ணி மாவு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு எக் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேங்க. குட்டிமாவுக்கு எக் ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். காலையில் சாப்பிடவும் எக் ரைஸ் எடுத்துக்கிட்டாங்க, மதியம் லஞ்சுக்கும் எக் ரைஸ் எடுத்துக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி அடை, அது கூட சட்னி எடுத்துக்கிட்டோங்க. ஏன் சிஸ்டர் நீங்கள் 100 நாள் வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால போக முடியலங்க.